ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூன்லிட் ரீயூனியனோட 11th எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஊஷாவோட அசிஸ்டன்ட் தடுத்து நிறுத்தி கூட ஊஷா அவளோட பவரை சூயுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருந்தா. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஊஷா சூயுவோட காலை ஒரு வழியா சரி பண்ணிட்டு நேரா சூயுவோட பக்கத்துல வந்து அவ வாயிலிருந்து சக்தியை கொடுக்க ஆரம்பிக்கிறா. சூயு உடம்புக்குள்ள எனர்ஜி போயிட்டே இருக்கு. பக்கத்துல அசிஸ்டன்ட் பொண்ணு பாத்துட்டே இருக்கா. ஊஷாக்கு ஒரு மாதிரி உடம்பு வீக் ஆயிடுது. அசிஸ்டன்ட் பொண்ணு டக்குன்னு அவளை பிடிச்செழுத்து, ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு, இதுல இவனை வர நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து காப்பாத்துனீங்கன்னா ரொம்ப வீக் ஆயிடும்னு சொல்ல, என்ன அவன் தான் காப்பாத்தினா. அப்போ நான் அவன் காலை வந்துட்டு இப்படி ஆக விடக்கூடாதுல்ல, சரி பண்ணும்ல அப்படின்னு ஊஷா சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆகுது. நல்லா ஊஷா அங்கே ரூம்லயே உட்காந்துட்டு இருக்கா. நைஸா சூயு விட்ட உடம்புல அசைவு தெரியுது. டாக்டரை கூப்பிடுறேன்னு வேலைக்கார பொண்ணுங்க போறாங்க. சூயு கண்ணை முழிக்கிறான். ஊஷாவை தான் நேரா பாக்குறான். டாக்டர் வராரு. இவனை செக் பண்ணி பார்த்துட்டு காலை தொட்டு பார்த்துட்டு, என்ன ஒரு அதிசயம், இவருக்கு கடவுளோட ஆசீர்வாதம் தான் இருக்கு போல, அதுக்குள்ள இவருக்கு சரியாயிடுச்சு. இருந்தாலும் கால் உடைஞ்சு சரியா இருக்குங்கிறதால நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா எந்த வேலையா இருந்தாலும் ஆரம்பிங்கன்னு சொல்ல, இப்பதான் நம்ம ஊஷாக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஊஷா ஏஞ்சி உட்காந்துட்டு இருக்கா. சூயு பக்கத்துல வந்துட்டு இருக்கா. சூயு வேகமா அவனும் எந்திரிச்சு உட்காந்துடுறான். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ உடனே அசிஸ்டன்ட் பொண்ணு, நீங்க காப்பாத்தினதாலதான் எங்க ஊஷா மேடம் நல்லபடியா இருக்காங்க, தேங்க்ஸ்ன்னு சொல்ல சூயு சிரிக்கிறான். இல்லங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு. சூயு ஊஷா ஏதாவது சொல்ல போறான்னு அவளோட முகத்தையே பாத்துட்டு இருக்க. இங்க எதுவும் செத்து போயிடாத, அப்புறம் எங்க வீட்டுக்கு அது நல்லது இல்ல அப்படின்னு ஊஷா சொல்றா. சூயு சிரிக்க ஆரம்பிக்கிறான். நான் கிளம்புறேன்னு எந்திரிக்கிறான். ஊஷா பாக்குறா. ஏன் இந்த இடத்துல உனக்கு தங்க பிடிக்கலையான்னு கேட்க, இது உங்களோட வீடு, நான் இங்க ஸ்டே பண்ணா யாராவது காசிப் பேசுவாங்கன்னு சொல்ல, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, இங்கே தங்குன்னு ஊஷா சொல்லிடுறா. இங்க அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அவன் ஊருக்குள்ள போயிட்டு இருக்கான். ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க. என்னமோ விளக்குல இருந்து நெருப்பா கொட்டுச்சு, என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஊஷாவோட வீட்லயே சூயு தங்கிட்டாரு, அந்த ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியல, என்னவோ கண்டிப்பா நடக்குது தானே அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க. இத நம்ம இந்த இன்ஸ்பெக்டரும் கேட்டுட்டு இருக்கான். இத பத்தி எதுக்கு இவங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்கன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு என்னவோ இந்த சூயு தான் ஊஷா மேல விழுந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, நம்ம இளவரசி என்ன அப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு அவங்க ஃபேமிலி மேட்டரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இங்க வெண்ண பாத்துட்டு இருக்கான். சூயு இன்னும் வரலையேன்னு என் பாஸுக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ள ஜியாங் தான் மறுபடியும் உள்ள வரான். என்ன ஆச்சு, எங்க பாஸ் எங்க அப்படின்னு வெண்ணு கேட்க ஆரம்பிக்க, கொஞ்ச நேரம் அமைதியாரு, சூயுக்கு இது நடந்த ஃபங்க்ஷன்ல அடிபட்டுருச்சு, அதனால அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, என் பாஸ்க்கு அடிபட்டுருச்சான்னு மின்னல் வேகத்துல அவன் ஓட ஆரம்பிக்கிறான். நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு, அவனை பத்திரமா தான் பாத்துக்குவாங்க, நீ போய் பிரச்சனை பண்ணாதன்னு சொல்ல, நீ தாயா அதிர்ஷ்டம் கட்டவன், நீ வந்ததுல இருந்து தாயா எங்க பாஸ்க்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. ஹூஷு அங்க வந்துடுறா. ஊஷா மேடம் இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்டுல தான் சூயுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது, ரொம்ப சீரியஸ்லாம் இல்ல, நல்லா தான் இருக்காரு, அதை பத்தி கவலைப்படாதீங்க, நல்லா உடம்பு தேர்னதும் நாங்களே அனுப்பி விட்டுறோம், அவங்க இருந்து கிளம்புறா. சூயு எந்திரிக்கிறான். நான் கிளம்புறேனேங்க, எனக்கு இங்க போர் அடிக்குது, எங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்ல, இங்க பாருங்க இப்போதைக்கு வேலை பாக்குறதுக்கு உங்களுக்கு எதுவும் கிடையாது, எந்த கேஸும் இல்லங்கிறதால நீங்க ஃப்ரீயா தான் இருக்க போறீங்க, அதனால வேலையை பத்தி கவலைப்படாதீங்க, அதுவும் இல்லாம ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறது எனக்கு ஒன்னும் பெரிய வேலை கிடையாது, நான் பிரின்சஸ் ஞாபகம் இருக்குல்ல, உங்களுக்கு கால் அடிபட்டுச்சா மூளையில அடிபட்டுச்சானே தெரியல, அடிபட்டுருக்கு, கிளம்புறேங்கிறீங்க ஊஷா திட்ட ஆரம்பிக்கிறா. அங்க அசிஸ்டன்ட் வந்துடுறா. சரி சரி அவர்கிட்ட ரொம்ப கத்தாதீங்க அப்படின்னு சொல்ல, இல்ல ஊஷா மேடம் என் மேல இருக்கிற அக்கறையில தான் பேசினாங்கன்னு ஊஷாக்கு சூயு சப்போர்ட் வாங்கிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல வீட்ல, அந்த ரெண்டு பேரும் எப்படா நீங்க சரியாவீங்கன்னு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்கன்னு அசிஸ்டன்ட் பொண்ணு சிரிக்க, அதை கேட்டு ஊஷாவும் சிரிக்கிறா. ஊஷா சிரிக்கிறத சூயு வச்சுக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கான். அவளுக்கே லைட்டா வெக்கம் ஆயிடுது. இங்க ஊஷாவும் அசிஸ்டன்ட் பொண்ணு வெளியே வந்துடுறாங்க. எமர்ஜென்சி அப்படிங்கறதால நான் நேத்து வேலை பார்த்துட்டேன், ஆனா எனக்கு இன்னும் என் பவர் திரும்ப வரல, கொஞ்ச நாள் நம்ம டிலே பண்ணலாம், அதுக்கப்புறமா நான் இருந்து கிளம்பி டீமன் உலகத்துக்கு வரேன்னு சொல்ல, யாரு சூயு, அவனுக்காகவா இவ்வளவுதான் டிலே பண்ணிட்டு இருக்க, எதனால நான் அசிஸ்டன்ட் பொண்ணு கேக்குறா. கொஞ்ச நேரம் அமைதியாரு, ஷூ எஞ்சிட்டானா, அவன் உடம்பு நல்லா தான் இருக்கா, முதல்ல அதை பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஊஷா கிளம்புறா. சூயு எந்திரிச்சிட்டான் அப்படின்னு தகவல் தெரிஞ்சதுமே போயிட்டு கொஞ்சம் கஷாயம் எல்லாம் காய்ச்சி கொடுக்க, கசப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஷூ அதை குடிக்கிறான். உடனே கேண்டி பார் இருக்கு, அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி கேண்டி சாப்பிடுன்னு சொல்ல, அது சிரிச்சுட்டே ஷூ சாப்பிட ஆரம்பிக்கிறான். சின்ன வயசுல நீ மருந்தே குடிக்க மாட்ட, அதனால உனக்கு விதவிதமா நான் கேண்டி வாங்கி தருவேன், அப்புறம் தான் தெரிஞ்சது மருந்து அப்பயும் நீ குடிக்கிறது இல்ல, கேண்டி மட்டும் சாப்பிடுறேன்னு, சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல குண்டு பூனையா மாறிட்ட அப்படின்னு ஷூ சொல்லிட்டு இருக்கான். ஆமா ஆமா எனக்கும் ஞாபகம் இருக்கு, நல்ல வேலை, அதெல்லாம் தாண்டி நான் கொஞ்சமாவது ஸ்வீட்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆனா இப்ப இந்த ஸ்வீட் எனக்கு வேணும், இதை நான் எடுத்துக்கவா அப்படின்னு ஊஷா கேக்குறா. எடுத்துக்கோ, ஆனா நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஷூ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே நான் போயிட்டு வரேன் சிரிச்சுட்டே அங்க இருந்து ஊஷா கிளம்புறா. நேரா மறுபடியும் தாய்ஷா வந்து பாத்துடுறா. இங்க பாரு ஷுவான் இருக்கான்ல, அன்னைக்கு அவனை நான் பிடிக்க ட்ரை பண்ணேன், ஆனா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான், எங்க போனான்னு தெரியல, இது வரைய ஷுவான் எத்தனையோ குறும்புத்தனம் பண்ணிருக்கான், யாரையுமே ஹர்ட் பண்ணது கிடையாது, ஆனா அவன் நம்ம கோவத்துல நம்ம மேல இப்படி ஒரு ஹர்ட்டை காட்டியிருக்கான், இவ்வளவு தூரம் பண்ணிருக்கான் அப்படின்னா அவனுக்கு பின்னாடி யாரும் இருக்கணும், யார்
யாருன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்க உடனே ஊஷா பாக்குறா. அந்த பெரிய ஆளு உள்ளதானே இருக்கான், அவனுக்கு எதுவும் ஆகல இல்லன்னு கேட்க உடனே தாய்ஷா தெரியலையே அப்படின்னு அமைதி ஆயிடுறா. ஒருவேளை அவன் கூட ஏதாவது பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு யோசனையா இருக்கு, சில வேலை இருக்கு, அதை நான் பார்த்துட்டு அப்புறம் வந்து அவனை கவனிச்சுக்கிறேன்னு ஊஷா அங்கிருந்து போயிடுறா. அப்படி என்ன அதை விட முக்கியமான வேலை இருக்கு இவளுக்குன்னு தாய்ஷாவே யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஊஷா மறுபடியும் வீட்டுக்கு வரா. வந்துட்டு நம்ம சூயுக்கு இப்பெல்லாம் சூப்பா அவளே ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அதை ஊட்டி விட்டுட்டு மருந்து ரொம்ப கசப்பா இருக்குல்ல, இந்த கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டியும் ஊட்டி விட சூயு நல்லா ஒய்யாரமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஊஷா சிரிச்சு சிரிச்சு பாத்துட்டு இருக்கா. ஊஷா பகல் ஃபுல்லா அவனை பாத்துக்கிறது, அடுத்த நைட்டு பூனையா மாதிரி அவளோட வேலையை பாக்குறதுன்னு பார்க்க ஆரம்பிக்க ஊஷு பாத்துட்டு நம்ம மேடம் ரொம்ப தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஊஷா தூங்க டைம் இல்லாம உட்காந்தே ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கா. அப்போ அங்க நம்ம சூயு குளிக்கிறேன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு குளிக்கிறதுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க வேலைக்கார பொண்ணுங்க. நீங்க யாரும் போக வேண்டாம் அப்படின்னு ஊஷா சிரிக்க ஆரம்பிக்கிறா. சூயு குளிச்சிட்டு இருக்கான். யாரோ வரசத்தை கேட்டு யாருன்னு கேட்க ஊஷா நான் தான் ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல நீ எதுக்கு வந்த அப்படின்னு சூயு கேக்குறான். ஏன் வேற யாரையாவது எதிர்பார்த்தியா அப்படின்னு அவ ட்ரெஸ் கொண்டு வந்து உள்ள வந்து வைக்கிறா. ஒரு கதை ஒண்ணு தெரியுமா, ஒரு பையன் குளிச்சிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு ட்ரெஸ் திருடிட்டு போயிட்டாலாம். அந்த பையன் மனுஷன் தான், ஆனா அந்த பொண்ணு ஆத்மாவா. அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட காதல்ல விழுந்து அந்த பொண்ணையே அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானான்னு ஒரு மொக்க கதையை ஊஷா சொல்ல யாராவது ட்ரெஸ் திருடிட்டு போன கேரக்டர் சரியில்லாதவங்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா, இது என்ன கதை நல்லாவே இல்ல மொக்கையா இருக்கு அப்படின்னு சூயு சொல்லிட்டு இருக்கான். காதல்லாம் வந்துட்டு அறிவு இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்கிறவங்களுக்கு தான் புரியும், உனக்கு எங்க புரிய போகுது, உனக்குலாம் அதெல்லாம் புரியாது அப்படின்னு ஊஷா சொல்ல ஆரம்பிக்கிறா. லைஃப்ல முதல்ல செட்டில் ஆனாதான் அப்புறம் லவ் எல்லாம் வரணும். அந்த பையன் குளிக்கிறதுக்கே ஒரு இடம் இல்லாதவன் எதுக்கு லவ் பண்றான் அப்படின்னு நம்ம சூயு கேட்க காதல் ஒருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நேரத்துல வரும், அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இன்னும் எவ்வளவு நேரம் இதே கெட்டப்ல இருந்து நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சூயு கேட்க ஊஷா அப்ப நான் வெளியே கிளம்புறேன்னு சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க மெய்சிய காட்டுறாங்க. மெய்சி உட்காந்து ஏதோ புக்கு ஒண்ணு படிச்சுட்டு பக்கத்துலயே ஒரு பாக்ஸ்ல குட்டி பாம்பு ஒண்ணு வச்சிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஷுவான்னு ஒரு குட்டி பாம்பு ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த பாம்பை இவன் தான் புடிச்சிட்டு வந்திருக்கான். இந்த அந்த முட்டைக்கோஸ் சாப்பிடுன்னு அவன் கொடுக்க அந்த பாம்பு உடனே நான் என்ன வெஜிடேரியனாடா அப்படின்னு கத்த ஆரம்பிக்குது. மெய்சிக்கு தூக்கி போடுது. பாம்பு பேசுமா அப்படின்னு ஷாக் ஆயிடுறான். என்னை பார்த்து என்ன சாதா பாம்பு நினைச்சிட்டு இருக்கியா, நான் ஒரு ஆத்மாடா அப்படின்னு அது கத்த ஆரம்பிக்க நிஜமாவா, ஆத்மாலாம் உண்மையாவே இருக்கா, நீ கியூட்டா இல்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்சிக்கு ஒண்ணும் புரியல. நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னு அந்த பாம்பு கேட்க யோசிச்சு பாக்குறான். பாம்பு பொத்துன்னு தண்ணிக்குள்ள விழுந்தது இல்ல, அந்த நேரமா பார்த்து மெய்சி தேடிக்கிட்டே தாய்ஷாவை தேடி போயிருந்திருக்கான். பொத்துன்னு அவன் கீழே விழ இந்த பாம்பு அவன் கையில பட்டிருக்கு. அதை அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கான். வந்துட்டு நான் உன பத்திரமா தான் பாத்துட்டு இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க பாம்பு இந்த ஷுவான் யோசிச்சு பாக்குறான். காப்பாத்துனது வேற யாரும் இல்ல, முன்னாடியே ரொம்ப அடிபட்டு இருக்கும் போது நம்ம தாய்ஷா தான் காப்பாத்திருக்கா. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இங்க பாரு எனக்கு மட்டும் ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்துச்சு, உன உண்மை இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த பாம்பு சொல்லிட்டு இருக்கு. அந்த பாம்பை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறான் மெய்சி. நீ உன் வாயில இருந்து நெருப்பு வருமாமேன்னு கேட்க இப்ப பாரு ஒன்ன எரிக்கிறேன்டா அப்படின்னு பாம்பு வாயில இருந்து அடிபட்டுக்கதால கொஞ்சோண்டு நெருப்பு வருது. ஹை இது கியூட்டா இருக்கு, இதை யார்கிட்டயாவது கொண்டு போய் காட்டினா யாராவது பயந்துருவாங்க, இல்ல உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும், என்ன பண்றதுன்னு மெய்சி யோசிக்க இருறா எனக்கு பவர் வரட்டும், உன்னை எப்படி பாட்டா கடிச்சு திங்கிறன்னு மட்டும் பாருறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு அவன்கிட்டயே சொல்லுது. மெய்சிக்கு ஆனா அது கியூட்டா தான் தெரியுது, பயமாவே இல்ல. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜியாங் அப்புறமா வென்னு ரெண்டு பேரும் உட்காந்துட்டு அவருக்கு வந்து சாப்பாடு அங்க செட் ஆகுதோ இல்லையோன்னு வென்னு ஃபீல் பண்ண, இந்த வீட்டை விட எல்லா வீட்லயுமே சாப்பாடு நல்லதா இருக்கும், நீ வருத்தமே பட வேண்டாம் அப்படின்னு ஜியாங் சொல்றான். அப்போ அங்க ஷூயுவோட வேலை பாக்குற பையன் வந்துடுறான். இந்த மாச சம்பளம் அப்படின்னு வென்னு கிட்ட கொடுக்குறான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஊஷா வீட்டுல அவன் ஜாலியா தான் இருக்கான், என்ன யாருக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு ஊரே பேசுதுன்னு சொல்ல உடனே வென்னு யோசிச்சு பாக்குறான். அப்ப எங்க பாஸ் அடிமை புருஷன் ஆயிடுவாரேன்னு நம்ம ஊஷாக்கு சூயு காலம் விடுற மாதிரி மசாஜ் பண்ணி விடுற மாதிரி, இன்னொரு பக்கம் நம்ம ஜியாங் அங்க சூயு ஊஷா கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி யோசிச்சு பாக்குறான். ரெண்டுமே நடக்க கூடாதுன்னு ரெண்டு பேரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க, கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது நான் கூட்டு வந்துடணும் சூயுவ அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க சூயு உட்காந்துட்டு இருக்கான். எதுக்கடா அடிச்சுட்டே ரெண்டு பேரும் ஓடி வரீங்கன்னு கேட்க வென்னு உள்ள போயிட்டு உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லல்ல, நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்க நல்லா தான் இருக்கேன், கால் வலிக்குது சரியானதும் நானே கிளம்பி வந்துருவேன் சூயு சொல்லிட்டு இருக்கான். அங்க இருந்து வென்னு கிளம்பி போனதுக்கு அப்புறமா ஜியாங் சூயு கிட்ட டேய் நம்ம இனத்துல யாரும் லவ் எல்லாம் பண்ணக்கூடாது, உனக்கு தெரியும்ல உன்னை பத்தி என்ன தெரியுமா வெளியே பேசிக்கிறாங்கன்னு நடக்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்க சூயு பாக்குறான். ஆமா எனக்கும் அவளுக்கும் ஒரு விஷயம் நடுவுல போறது உண்மைதான் அப்படின்னு சொல்ல உன்னை ஃபோர்ஸ் பண்றாளா அந்த பொண்ணுன்னு ஜியாங் கேக்குறான். இல்ல ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல, நானாவே அந்த பொண்ணு கிட்ட காதல்ல விழுந்துட்டேன் அப்படின்னு சூயு சொல்ல ஜியாங்குக்கு ஷாக் ஆயிடுது. டேய் என்னடா சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ கேட்ட நான் உண்மையை சொல்லிட்டேன், எனக்கு அவன் மேல காதல் இருக்கு அப்படின்னு உண்மையை சூயு வெளியே சொல்லிடுறான். டேய் எனக்கு ஒண்ணும் புரியலடா சத்தியமா, நீ பிரச்சனையில தான்டா மாட்ட போற அப்படின்னு ஜியாங் அங்க இருந்து கிளம்புறான். ஜியாங்கும் வென்னும் சரி சீக்கிரமா உடம்ப சரி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்ல பாய் சொல்லிட்டு சூயு திரும்ப பாக்குறான். அந்த இடத்துல பார்த்தா ஊஷா பூனை குட்டியா இருக்கா. ஏதோ ஓடி போயிடலாமா நம்ம யோசிக்கிறதுக்குள்ள பக்கத்துல வந்துட்டு இருக்கான் சூயு. டக்குன்னு அவன் மேல விழுந்து அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறா. சிரிச்சுட்டே சூயு
சூயு அடுத்து உள்ள போயிட்டு இருக்கான். இங்க ஜியாங் நம்ம டீமுக்கு வர வழியே இல்ல, நம்ம சூயு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கறத பத்தி ஒரு லெட்டர் ஒண்ணு போட்டுற வேண்டியதா அப்படின்னு நடந்த உண்மையெல்லாம் போடுறேன் அப்படின்னு லெட்டர் ஒண்ணு எழுதி பறக்க விட்டுறான். நான் ரொம்ப அறிவாளி தான் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கான். இங்க சூயு வேலை பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் உடம்பு சரியானதும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் பாரு அப்படின்னு ஊஷா நினைக்கிறா. அதனால இவனை எப்படியாவது கொஞ்சமாவது இருந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு அவன் பக்கத்துல போறதுக்கு மனுஷ உருவத்துல போனா சரிப்பட்டு வராதுன்னு பூனை உருவத்துல போயிடுறா. அங்க நம்ம சூயு வேலை பார்த்துட்டு இருக்க, பூனையா அவ குட்டியா பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கா. சூயு அவளுக்கு பால் கொடுக்கறது, ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுன்னு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு கூட அடுத்து அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். அடுத்து ஏதோ ஒரு முக்கியமான கேஸ் ஃபைல் ஒண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறான். இங்க அடுத்த நேரா டீமன் உலகத்தை காட்டுறாங்க. ஒரு வழியா சூயு சரி ஆயிட்டானேன்னு உஷா மறுபடியும் டீமன் உலகத்துக்கு போறா. அந்த பெரியவர் இருக்கான்ல அவரை பாக்குறதுக்காக. அந்த ஆள் மறுபடியும் ஏதோ அங்கேயே இருக்கிற மாதிரி ஜெயில இருந்துட்டு இருக்க. நீயா மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம் அப்படின்னு அவன் நக்கலா கேட்க ஆரம்பிக்கிறான். ஆமா, நீங்க எதுவும் தப்பே பண்ணலையா, எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கே அப்படின்னு ஊஷா கேட்க, என்ன பண்றது, எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் உன்னோட பெரிய ஆளா தான் இருப்பேன், ஆனா கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு சொல்லிட்டு இருக்காரு. ஓ அப்படியா, சரி ஓகே, ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், அதுல நீங்க ஒரு வேலை ஜெயிச்சிட்டீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு ஊஷா கேட்டுட்டு இருக்கா. சரி ஓகேன்னு அந்த ஆளு சொல்றதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.